வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், சுவந்தா துசிதர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரெஜினாவின் சீருடை மற்றும் பழைய பாதணியை போலீசார் எடுத்துச் சென்றதாக தந்தை தெரிவிப்பு. தாம் எடுத்துச் செல்லவில்லை, போலீசார் நிராகரிப்பு. கல்குடா மதுபான தொழிற்சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய வழக்கை இழுத்தடிக்கும் வகையில் போலீசார் செயற்படுகின்றார்களா? நீதவான் சந்தேகம். சீன நிறுவனத்திடம் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை எனின் சத்திய கடதாசி வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதிக்கு சவால். ரஞ்சன் ராமநாயக்க நிதி குற்றப்பிரிவில் முறைப்பாடு. கால்பந்தாட்ட அரங்கில் நடப்பு சாம்பியனான ஜெர்மனி 80 வருடங்களின் பின்னர் முதல் சுற்றுடன் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். செங்கலடி புல்லுமலை பகுதியில் நிர்மாணிக்கப்படும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை ஏறாவூர் பற்று பிரதேச சபை உப தலைவரிடம் ஒப்படைத்தனர். இதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏறாவூர் பிரதான வீதியூடாக பேரணியாக சென்று ஏறாவூர் பிரதேச செயலகத்தை அடைந்தனர். செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்படும் தண்ணீர் தொழிற்சாலை மற்றும் காணி அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பிரதேச செயலாளரிடம் போராட்டக்காரர்கள் கையளித்தனர். செங்கலடி வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதை கேட்டுக்கொள்கிறார்கள். காணிகள் அபகரிக்கப்படுகின்றது, குளங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது, காடுகள் வனங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தட்டி கேட்கிறார்கள். ஏன் அவர் ஒரு ஆளுங்கட்சி என்பதால்? இதான நல்ல அரசு, நல்லாட்சி. தவிசாளர் என்பது ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர் தான் காத்தாங்குடி தவிசாளர். மக்களுக்கு சேவை செய்ய வந்த தவிசாளரே மக்களுக்கு துரோகம் செய்ய வெளிக்கிட்டு இருக்கிறார். மக்களுக்கு பின்னால் நிறைய பக்கபலங்கள் அரசியல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டது. அதையும் மீறி மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவிலையும் இந்த நிகழ்வுகள் தடுப்பதற்கான நிபுணத்துவ குழு அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிபுணத்துவ குழு அமைக்கப்படும் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே கடந்த திங்கட்கிழமை கூட நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதை உடனடியாக நிறுத்துமாறு கூறியிருந்தோம். கல்குடா எத்தனால் ஃபேக்டரி தொடர்பான விண்ணப்பம் வந்த போது வாழைச்சேனை பிரதேச செயலாளர் அவர்கள் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. ஆனால் ஏறாவூர் பற்றி பிரதேச சபை செயலாளர் அவர்கள் சபை கூடுவதற்கு 1 மாதம் இருந்தும் அதற்கு முன்பே அந்த அனுமதியை அவர் வழங்கியிருக்கின்றார். நிச்சயமாக அந்த அனுமதியை வழங்காமல் தடுத்திருக்கலாம். யாழ் சுழிபுரம் பகுதியில் 6 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் சிறுமியின் வீட்டுக்கு சென்ற போலீசார் சிறுமியின் சீருடை ஒன்றையும் பழைய பாதணி ஒன்றையும் எடுத்துச் சென்றதாக சிறுமியின் தந்தை தெரிவிக்கின்றார். எனினும் அவ்வாறு எடுத்துச் செல்லவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். ஒரு யூனிஃபார்ம் கொடியில் இருந்தது, ஒரு பழைய ஷூவும் வாங்கிட்டு போறோம்னு சொல்லி மகன் சொன்னார். அவன் ஸ்கூலுக்கு போட்டுக்கணும் போனது உடுப்பு வந்து அந்த சாதாரண வழக்கமாக போடக்கூடிய இந்த துணியில தைக்கப்பட்ட சட்டை. அவன் வீட்டை இருந்த சட்டை வந்து அந்த வட்ட சில்க் துணி, அந்த கொஞ்சம் டைப்பாக இருக்குன்னு வட்ட சில்க் துணி, அந்த இது வெளியால கொடியில காய போட்டிருந்தது. அந்த சட்டையை தான் போலீஸ் வந்து எடுத்துக்கொண்டு போனதான். வீட்டில் இருந்த பழைய ஷூவை தான் எடுத்துட்டு போனது. அது அவன் சைஸ் பெருத்து விட்டது, சின்னனா போய் விட்டதுண்டு அதை கழிச்சு வச்சுட்டு பெரிய வேற ஷூ எடுத்து கொடுத்தான். சிறுமியின் சீருடை காட்டுப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட போதிலும் பாதனையை கண்டுபிடிக்க முடியவில்லை என வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் 3 குழுக்கள் விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் சிறுமியின் வீட்டுக்கு சென்று வேறு சீருடையையும் பாதனையையும் போலீசார் பெற்றதாக கூறும் விடயம் தனக்கு தெரியாதெனவும் அவ்வாறு இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் நாம் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்திடம் வினவினோம். விசாரணைகளுக்காக போலீசார் சிறுமியின் வீட்டுக்கு சென்று சீருடை மற்றும் பாதனையை பெற்றுக்கொள்ளவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் யாழ் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் வருண ஜெயசுந்தரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இதுகுறித்து ஆராய்வதற்காக போலீஸ் அதிகாரி ஒருவரை அப்பகுதிக்கு அனுப்புவதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். யாழ் சுழிபுரம் பகுதியில் 6 வயதான சிவனேசன் ரெஜினா பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுழிபுரம் சந்தியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது.
பொதுமக்களும் பிரதேச பாடசாலை மாணவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஐயோ என்னோட கதைக்கு விடலே பாலனே. ஐயோ ஐயோ அரக்கர் பாது வழியில் கொண்டு போட்டாங்க. ஒருவனால இந்த கொலை நடக்கவில்லை, ஒருவன் தான் கொலை செய்தது என்று பிடித்து வச்சிருக்கிறாங்க. மிகுதி பேர் எல்லாம் விடுதலை செய்திருக்கிறார்கள். சட்டம் அப்படி விடக்கூடாது. சட்டம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எந்த பிள்ளைக்கு செய்தவங்களை இனிமேல் எந்த பிள்ளைக்கும் செய்ய மனதில் ஓடி நினைக்காதபடிக்கு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேணும். எங்கட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நெடுகளும் இப்படியே வந்து நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் இப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை இழந்திருக்க முடியாது. அங்கே ஒரே கஞ்சா கசிப்பு எத்தனையோ ஒழிக்க திருப்பி அது நடந்து கொண்டே இருக்குது. அப்ப அதுக்கு இந்த நடவடிக்கை அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்குது இல்ல. வந்து கூட்டின பிணையில விடுறதால தொடர்ந்து அதை செய்து கொண்டேதான் இருக்குது. அத்துடன் சில அரசியல்வாதிகளும் இதில் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா இங்கு சென்ற போது அமைதியின்மை ஏற்பட்டது. அனைத்து சம்பவங்களும் முடிவடைந்த பின்னர் ஏன் தற்போது இங்கு வந்தீர்கள் என மக்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். இதுவரையும் யாரும் வந்து இந்த பிள்ளைக்காக ஒரு நீதி ஆதரவு சொல்றதுக்கு யாருமே விடவில்லை. எந்த அமைப்புகள் நாங்கள் இங்கே பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றோம், மாநிலசபைக்கு அனுப்பி இருக்கின்றோம், எத்தனையோ கல்வி வலயங்களில் கல்வி சாராக இருக்கின்றார்கள். யாருமே வந்து இதுக்குரிய ஆதரவு கொடுக்கவில்லை. எந்த இடம் கூட இந்த மக்கள் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டு நாங்கள் இந்த காலை எங்களுடைய கல்வி அமைச்சருக்கு அறிவித்திருந்தாங்க. இந்த காலை நான் நேரடியாக அவரோட கதைத்திருந்தேன். வாரம் சொல்லி இதுவரைக்கும் அவர் எங்களுக்கு கைவிடவில்லை. மக்களுக்காக கட்டாயம் நாங்கள் மக்களை அனுப்பப்பட்டவர்கள் நீங்க எல்லோரும். மக்களுக்காக செயல்பட வேண்டும். கட்டாயம் எல்லாரும் எங்க போனவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டங்களில் வருவார்கள். உண்மையிலே நாங்கள் யாரையுமே குறை சொல்ல நாங்கள் எல்லாம் வரவில்லை. இப்ப சச்சமியம் வந்திருக்கிறார் மாநசபையில் இப்ப வந்து எல்லாரும் வந்திருக்கோம் சொல்றது போராட்டம் குறுகியதல்ல. எதிர்காலத்தில் இப்பிரச்சனைகள் பெறக்கூடாது என்பதற்காக நடைபெறுகின்றன. அன்றைக்கு வித்யாவின் கொலை வழக்கு நடந்தது ஐயா. அந்த பிரச்சனை ஸ்தம்பிதம் அடைஞ்சிட்டு இன்றைக்கு இந்த பிள்ளை நாளைக்கு எங்கட பிள்ளை எத்தனை பேர் ஐயா எங்கட மக்களோட வந்து ஒருத்தரும் கதைக்கிறேன். முதலமைச்சருக்கு சண்டை பிடிக்கிறீங்க. அதான் மக்களோட வந்து ஒருத்தரும் கதைக்கிறேன் ஐயா. அண்ணன் கேட்கணும். நான் ஒரு மாணவன். அந்த பிள்ளையின் சகோதரன் நான். ஐயா சட்டங்கள்ல ஓட்ட இருக்கு ஐயா. நாங்கள் சொல்றோம் சட்டத்தை. பாலியல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்தால் பிணைகள் அற்ற கொடூர இனிமேல் அந்த குற்றங்கள் நடக்காத செயல்முறைகள் செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் மாணவர்களாகிய நாம், இளைஞர்களாகிய நாம் மீண்டும் நாங்களே அரசியலுக்கு வர நேரிடும். நாங்களே அரசியலுக்கு வர நேரிடும். நேற்று முழுவதும் எங்களுடைய இனப்பிரச்சனை உட்பட்ட எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பல விடயங்கள் பிரதமர் அவர்களுடைய தலைமையிலே அவருடைய டெம்பிள் ட்ரீஸிலே நடந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு இரவிரவாக நான் இங்கே அதிகாலையில் தான் நான் வந்தேன் 3 மணிக்கு. இந்த சமூக சீர்கேடு காரணங்களினால் போதை வஸ்து பாவனைகளினால் முன்பு சென்ற ஆண்டுகளுக்கு முன்னர் புங்குடுதீவிலே வித்யா என்ற பிள்ளை கொலை செய்யப்பட்டதற்கும் இந்த போதை வஸ்துக்கும் போலீசாருடைய அசிரத்தை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இருந்ததை நாங்கள் அங்கு அறிவோம். நாளைக்கு வடமாகாண சபையில் இருக்கிற வடமாகாணத்தில் இருக்கிற சகல பாடசாலைகளும் மூடப்பட வேண்டும். இங்கே வந்து வந்திருக்கின்ற மாலை சேனாதிராஜா ஐயா, டாக்டர் சோழனந்த ஐயா, மாகாண சபை எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நாங்கள் எடுக்க முடியாது. நாங்கள் உங்களுடைய சார்பில் முதலமைச்சருக்கும் கல்வி அமைச்சருக்கும் இந்த மாணவர் சமுதாயத்தின் இந்த பிரச்சனைக்கு தீர்மானத்துக்கு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த விடயத்தை உடனடியாகவே
இப்பொழுதே நான் எங்களுடைய முதலமைச்சருக்கும் எங்களுடைய கல்வி அமைச்சருக்கும் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி வலியுறுத்தி இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலை அவர்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். பின்னர் மக்கள் யாழ் சுழிபுரம் சந்தியில் காரைநகர் யாழ்ப்பாணம் பிரதான வீதியை மறித்து மறியல் போராட்டம் நடத்தினர். இதேவேளை சிறுமி ரெஜினாவுக்கு நீதி கோரி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த 30 வருட கால யுத்தத்தை எவ்வாறு தடுத்து நிறுத்தினார்களோ அதே மாதிரி இந்த போதைப்பொருள் பாவனையை ஏன் இந்த அரசாங்கத்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ராணுவத்தாலும் காவல்துறையாலும் தடுக்க முடியாது இருக்கின்றது என்று நாம் கேள்வி கேட்கின்றோம். சிவனேசன் ரெஜினா என்ற தரம் 1 கல்வி பயின்ற இந்த சிறுமி கடந்த திங்கட்கிழமை பாடசாலை முடிவடைந்து வீட்டுக்கு வந்தபோது சந்தேக நபர் சிறுமியை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றிருந்தார். அங்கு பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு கழுத்தை நெரித்து படுகொலை செய்த பின்னர் பாழடைந்த கிணறொன்றில் சடலத்தை எறிந்திருந்தார். சம்பவம் தொடர்பில் சுழிபுரம் காட்டுப்புள்ளம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய சிவகுமார் சதீஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ளார். மெல்லாகம் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபர் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ளார். சிறுமியின் கழுத்தை நிறுத்து தானே கொலை செய்ததாக சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கழுத்து வெட்டப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் பாடசாலை ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் இன்று காலை 8:30 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். 69 வயதான பெண்ணொருவரே கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சுமார் 80 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவருடன் வீட்டில் இருந்தபோது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். வீட்டிற்குள் புகுந்த ஆணொருவர் குறித்த பெண்ணை கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. எனினும் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் கூறினர். சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வந்துட்டு தேத்தனி கேட்டது 100 ரூபா காசு கேட்டவரை 100 ரூபா காசு கொடுத்துருக்குறான் அந்த வீட்டுக்கார அம்மா. போய் திரும்பி வந்ததானே அம்மாவோட கதைச்சி தண்டு வாக்குவாப்பட்டு அம்மா இந்த வீட்டுக்கார அம்மா வந்து படத்துக்கு பூ வைக்கணும்னு சொல்லி சாமியரை போன பிறகு அவ வீட்டுக்கு வழியில வாராவும் இழுத்து கொண்டு போய் பைபாஸ் பண்ணி இதண்டு நடக்க கத்தி கொண்டு வெளியில ஓடி வந்துட்டேன். கத்தியெல்லாம் கலத்த. யாழ்ப்பாணம் மானிப்பாய் லோட்டஸ் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சுமார் 10 பேர் கொண்ட குழுவினர் மோட்டார் சைக்கிளில் சென்று வீட்டு கதவை அடித்து நொறுக்கியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். ஹெரோயின் உள்ளிட்ட சில போதைப் பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவரின் பயண பையிலிருந்து 320 கிராம் ஹெரோயின், 52 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 230 கிராம் ஹஷீஸ் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பெறுமதி 70 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்ட பல சம்பவங்கள் அண்மையில் பதிவாகின. 3 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான ஹெரோயினுடன் கடவலையில் 2 சந்தேக நபர்கள் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்கள் கொழும்பு தெமட்டகுட பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். 200 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு யுவதியொருவர் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டார். சந்தையில் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இந்திய பிரஜை ஒருவர் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 220 கிராம் போதைப் பொருள் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் ஈரான் நாட்டு பிரஜையொருவர் ஏப்ரல் 15ஆம் தேதி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் தொண்டமனாறு பிரதேசத்தில் கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி 56 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதேவேளை கடல் மார்க்கமாக இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தலுடன் மீனவர்கள் தொடர்பு படவில்லை எனவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இங்க விலை குறைஞ்ச இன்ஜினியர்ல போயிடலாம்.
40 கோர்ஸ்கள் அதெல்லாம் போற பெரிய போட்டுகளில் போறவங்க எல்லாம் இந்த இதை செய்யறாங்க. எல்லாம் 8 கோர்ஸும் 9 இன்ஜின் தான் வச்சுக்கிறாங்க. கூடுதலாக 40 கோர்ஸ் 25 கோர்ஸ்களில் போறாக்கெல்லாம் இந்த வேலை செய்யுது. இப்ப இந்தியா ரோலர் வந்து பெரிய அட்டாசம் இந்த கடல்ல வந்து மீனுக்கு மீனா வச்சு கொடுக்குறாங்க. கூடுதலாக இந்தியன் படகு சரியான மோசம். அதான் இந்த கஞ்சா கொண்டு மிஞ்சு இப்ப இந்தியனாலாம் பெரிய துன்பம். அவன் தான் கொண்டு வரான் குல்லாவில் எத்தனை 100 கணக்கில் ஃபுல்லா கொண்டு வரான். வெளியில கொண்டு வந்து படுத்து போட்டு இதான ஒன்று தொழில். இதேவேளை உலகளாவிய ரீதியில் போதைப் பொருள் உற்பத்தி பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கொகைன் மற்றும் ஓபியன் போதைப் பொருள் உற்பத்தியின் அளவு தற்போது சர்வதேச ரீதியில் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் அதிக அளவில் இடம்பெறுவதாகவும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. உலகளாவிய ரீதியில் 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட 13.8 மில்லியன் சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அண்மையிலே நடந்த அந்த சிறுமியின் கொலைக்கு அந்த கொலையாளிகள் தாங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததாக கூறியிருந்தார்கள். இது நாங்கள் மிகவும் கவனமாக அணுக வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இவ்வாறாக கொலைகள் செய்பவர்கள், தவறுகள் செய்பவர்கள் தாங்கள் மதுபோதைக்கு அடிமையாக இருப்பதாகவும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருப்பதாகவும் கூறுவது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாலும் அவர்கள் செய்த செயலுக்கான முழு பொறுப்பும் அவர்களே எடுத்தாக வேண்டும். அநேகமாக இதை ஒரு சாட்டாக சொல்லி தாங்கள் தப்பிக்கொள்ள முயற்சிப்பது நாங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளனர். கொழும்பிலிருந்து ரயிலில் பயணத்தை ஆரம்பித்த லஞ்ச ஊழல் அதிகாரிகள் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தனர். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் நிகழ்ச்சி திட்டம் நாளை முதல் வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக நாளை யாழ்ப்பாணத்தில் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு செயற்திட்டம் நடைபெறவுள்ளது. யாழ்தேவியில் பயணித்த அதிகாரிகள் லஞ்ச ஊழல் தொடர்பில் பயணிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த விசேட பயணத்தின் பிரதானமான நோக்கம் ஊழலுக்கு எதிரான இலங்கையை உருவாக்குவதற்காக மக்களிடமிருந்து தேசிய செயற்றிட்டத்தை தயாரிப்பதற்கான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான பயணமாகவே அமைந்தது. பல்வேறு பயணிகளிலிருந்தும் பல்வேறுபட்ட கருத்துக்களை பெற்றுக்கொண்டோம். இளம் சிறார்களான பாடசாலை மாணவர்களிலிருந்து இந்த விடயத்தை நாம் ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஊழலற்ற தேசிய செயற்றிறன் மிக்க தேசிய செயற்றிட்டத்தை உருவாக்கத்தினூடாக எதிர்கால தலைமுறையினருக்கு ஊழலற்ற நேர்மையான ஒரு இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு வழி செய்வதற்கான பரீட்சார்த்த முயற்சியின் ஆரம்பமே. முள்ளத்தங்காய் செய்கையை நிறுத்துமாறு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு பெருந்தோட்டங்களில் தற்போது மாற்று பயிர் செய்கையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்புல் என்றழைக்கப்படக்கூடிய முள்ளுத்தேங்காய் செய்கை தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செய்கையாக முள்ளுத்தேங்காய் உற்பத்தி காணப்படுகின்றது என எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து இந்த செய்கையை நிறுத்துமாறு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் கடந்த ஏப்ரல் மாதம் பணிப்புரை விடுக்கப்பட்டது. எனினும் கேகாலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் தொடர்ந்தும் முள்ளுத்தேங்காய் செய்கையில் ஈடுபடுகின்றமை எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் பணிப்புரையையும் மீறி முள்ளுத்தேங்காய் நாற்றுகள் தவறணையிடப்பட்டுள்ளமையையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதை பார்த்து எங்கள் லாபம் ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு ஜீவிக்க கஷ்டம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வைக்கணும், படிக்க வைக்கணும், எங்களுக்கு சாப்பாடு செலவுக்கும் சம்பாதிக்க பத்தாது. வேலை இல்லை இருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறது? போயிட்டு நட்டதுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைய கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன நாங்க சொல்றோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பண்ணும்போது தோட்டப்புற மக்கள் வெளியேற்றக்கூடிய வாய்ப்புகள் அவங்களா வந்துருவாங்க. வெளியில யாரும் வெளியே போட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வாய்ப்பு குறைய போகுது, தோட்டங்களில் காணி கொடுக்குற பிரச்சனை எல்லாம் போயிடும், வீடு கட்டி கொடுக்குற பிரச்சனை எல்லாம் போயிடும். ஏன்னா தோட்ட மக்கள் வெளியூருக்கு வந்துருவாங்க. கேகாலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் முள்ளுத்தேங்காய் செய்கைக்கு எதிராக பல அமைப்புகள் தமது கண்டனத்தை தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்றன. කටුපොල් වගාව සම්බන්ධයෙන් විශේෂයෙන් කෑගල්ලු දිස්ත්‍රික්කයට යම්කිසි ගැටලුවක් තිබෙන බව முள்ளுத்தேங்காய் செய்கை தொடர்பில் கேகாலை மாவட்டத்தில் பாரிய பிரச்சினை காணப்படுவதை நாங்கள் அறிந்து கொண்டோம். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அறிக்கை கிடைக்கும் வரை முள்ளுத்தேங்காய் செய்கையை மேற்கொள்ளாதிருப்பதற்கு இன்று நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அதிலுள்ள பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த கட்ட செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பல்வேறு எதிர்ப்புக்கு மத்தியில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினூடாக கேகாலை மாவட்டத்தில்
முள்ளுத்தேங்காய் செய்கையை நிறுத்தியுள்ள போதிலும் தற்போது இந்த தோட்டத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. லட்சத்துக்கும் மேற்பட்ட முள்ளுத்தேங்காய் செடிகள் தற்போது இங்கு பயிரிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு உரிய நடவடிக்கை எப்போது எடுக்கப்படும்? மட்டக்களப்பு கல்குடா பகுதியில் செய்தி சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பான வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் A.C. ரிஸ்வி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் இருவரும் மன்றில் ஆஜராகியிருந்தனர். எனினும் வழக்கு தொடர்பில் கல்குடா போலீசாரால் நீதிமன்றத்துக்கு இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையும் பிழையானது என நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 3 தடவைகள் குறித்த அறிக்கைகள் பிழையாக சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து இன்று இறுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றும் அந்த அறிக்கை பிழையாக காணப்பட்டமையால் அதனை திருத்தி சமர்ப்பிப்பதற்கு போலீசாரால் கால அவகாசம் கோரப்பட்டது. எனினும் போலீசாரின் கோரிக்கையை நீதவான் நிராகரித்துள்ளார். வழக்கை இழுத்தடிக்கும் வகையில் போலீசார் செயற்படுகின்றனரா என சந்தேகம் எழுந்துள்ளதாக நீதவான் இதன்போது கூறியுள்ளார். இந்த வழக்கில் சமாதானத்திற்கு வர விருப்பமா என முறைப்பாட்டாளரிடம் நீதவான் வினவிய போது அதற்கு முறைப்பாட்டாளர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய விதம் தொடர்பில் போலீசாருக்கு நீதவானால் அறிவுறுத்தப்பட்டதுடன் எதிர்வரும் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விளக்கமளிப்பு நடைபெறும் என நீதவான் அறிவித்துள்ளார். எனினும் தமது கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து ஒளிப்பதிவு செய்யப்படுவதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் மன்றுக்கு அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக தமது கட்சிக்காரர்கள் மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் வெளிப்புறத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்வதில் எவ்வித சிக்கலும் இல்லை என நீதவான் கூறியுள்ளார். புதிய உதாகமானிய செயற்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு ஏறாவூர் மீராக்கணி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட 86 மற்றும் 87வது கிராமங்கள் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் அமைச்சருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மீராக்கணி சம்சங் கிராமம் மற்றும் சகாத் கிராமங்களில் நிர்மாணிக்கப்பட்ட 43 வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. இதன்போது காணி உறுதிப்பத்திரம், வீட்டுக்கடன் வழங்குதல் உள்ளிட்ட மேலும் பல வேலை திட்டங்களும் இடம்பெற்றன. மக்களால் வீட்டுக்கு அனுப்பிய குழுவினர் இன்று அரசியல் பச்சோந்தி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அன்று அதிகாரம் இருந்தபோது பேருவளைக்கு சென்று தீ வைத்தனர். அதன் பின்னர் அண்மையில் கண்டிக்கு சென்று தீ வைத்தனர். இவ்வாறு செயற்பட்டவர்களுக்கு மீண்டும் ஜனாதிபதி மாளிகைக்கு, அலரி மாளிகைக்கு செல்ல ஆசை வந்துள்ளது. அந்த ஆசைக்காக பலவந்தமாக ஹிப்தார் நிகழ்வுகளுக்கு செல்கின்றனர். எனது முன்னைய தவறினை மன்னிக்குமாறு கூறியுள்ளனர். இன மத பேதங்களை உருவாக்கியமைக்கு மன்னிக்குமாறு கூறுகின்றனர். அவ்வாறு கூறிக்கொண்டு அரசியலுக்காக பல இடங்களுக்கு செல்லும் பச்சோந்திகளாக மாறியுள்ளனர். ஏறாவூர் பெற்ற செங்கலடியின் 3வது பிரதேச சபை அமர்வு இன்று இடம்பெற்றது. பிரதேச சபையின் தவிசாளர் இன்று கலந்து கொள்ளாத நிலையில் உப தவிசாளரின் தலைமையில் இன்றைய அமர்வு முன்னெடுக்கப்பட்டது. செங்கலடி புல்லுமலை பகுதியில் நிர்மாணிக்கப்படும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற நிலையில் சபை அமர்வு 20 நிமிடங்கள் தாமதித்தே ஆரம்பமானது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு உறுப்பினர்கள் சென்றிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுரேந்திரனை தவிர ஏனையவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கவில்லை. சபையின் உப தவிசாளர் மற்றும் பிரதேச சபையின் செயலாளர் ஆகியோர் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்றிருக்காத நிலையில் இவ்வாறான சம்பவம் பதிவாகியது. சர்வதேச கால்பந்தாட்ட தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் நடப்பு உலக சாம்பியனான ஜெர்மனி இம்முறை உலக கிண்ண தொடரில் முதல் சுற்றுடன் வெளியேற்றப்பட்டது. தனது கடைசி போட்டியில் தென்கொரியாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்த ஜெர்மனி 80 வருடங்களின் பின்னர் லீக் சுற்றுடன் வெளியேற்றப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.